ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. தெற்கு சூடானில் முகாமிட்டு இருக்கிற ஐநா அமைதி படையின் இந்திய வீரர்களுக்கு ஐநா பதக்கம் வழங்கியிருக்குங்க. என்ன காரணத்திற்காண்டி இந்திய வீரர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு சூடானில் உள்நாட்டு போர் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அங்கு அமைதியை நிலைநாட்ட ஐநா அமைதிப்படை சார்பில் 50 இந்திய வீரர்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐநா அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்திருக்கும் மக்களை இந்திய வீரர்கள் இரவு பகலாக பாதுகாத்து வர்றாங்க. அமைதியை நிலைநாட்ட அயராது பாடுபட்டு வர்ற நமது இந்திய வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விழாவில் ஐநா அமைதிப்படை கமாண்டர் ஃப்ராங்க் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்திய வீரர்களுடைய வீரத்திற்கும் திறமைக்கும் ஈடு இணையே இல்லை. தெற்கு சூடானில் ஜோங்லி பகுதியை அவங்க இரவு பகலாக பாதுகாத்து வர்றாங்க அப்படின்னு புகழார சூட்டியிருக்காரு. ஆனால் பாருங்க, இதுக்கு முன்னாடி இலங்கையிலையும் காங்கோலையும் காஷ்மீர்லையும் இதே இந்திய வீரர்கள் தான் அமைதியை நிலைநாட்ட போனவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யோசிக்க தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.